ஹாய், வெல்கம் டு ஸ்டோரி டைம். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்? இன்னைக்கு வர கதையில நம்ம எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்கோம். ஆமாங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது. வாங்க கதைக்குள்ள போகலாம். பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் அறிவுரைகள் வருது, அவங்க அந்த அறிவுரைகளை கேட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில என்னவா ஆகுறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். இன்னும் ஒரு வாரத்துல நம்மளுக்கு பள்ளி படிப்பு முடிய போகுது. அடுத்த வாரம் நம்மளுக்கு பரீட்சை தான். அதனால நம்ம ஞாபகதார்த்தமா இந்த ஸ்கூல்ல எதையாவது விட்டுட்டு போகணும்டா அப்படின்னு மாணவர்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அதுல ஒரு மாணவன், ஏன் ஞாபகமா செவத்துல எல்லாம் என் பேரை எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு மாணவன், அப்போ ஏன் ஞாபகமா இந்த நாற்காலி இதையெல்லாம் நான் உடைக்க போறேன். அப்படியா, ஏன் ஞாபகத்தமா அந்த ஃபேன் அந்த போர்டெல்லாம் நான் உடைக்க போறேன் அப்படின்னு அவங்க செய்கையில ஆரம்பிச்சாங்க. அந்த வகுப்பு அறையே அலங்கோலமா மாத்திட்டாங்க இந்த மாணவர்கள். அது மட்டும் இல்லாம கழிப்பறையில போய் கண்ட கண்ட வார்த்தைகளை எல்லாம் கிறுக்கல்களா எழுதி வச்சாங்க மாணவர்கள். இதனால அந்த வகுப்பறை அந்த பள்ளிக்கூடமே சின்ன பின்னமான ஒரு காட்சி அளிச்சது. இதையெல்லாம் பார்த்த அந்த காவலாளி ரொம்ப மனம் வருந்தி போனாரு. என்ன, இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? ஒரு கல்வி கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை இப்படி அலங்கோலப்படுத்துறாங்களே, இவங்களை எப்படி புரிய வைக்கலாம்? இவங்களுக்கு என்ன சொன்னா புரிஞ்சுக்குவாங்க? அப்படிங்கிற குழப்பத்துல அவங்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாரு. பசங்களா, உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு கிடையாதுதான். ஆனா என்னவோ உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு. கொஞ்ச நேரம் பேசலாமா? நான் பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சாரு காவலாளி. இந்த பள்ளிக்கூடத்துல 22 வருஷமா நான் வேலை பார்க்கறேன். இங்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைங்களை பல கனவுகளோட உள்ள கொண்டு வந்து விடுறாங்க. இங்க இருக்கிற ஆசிரியர்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி புகட்டணுமோ அப்படி கல்விய உங்களுக்கு புகட்டுறாங்க. நீங்களும் வகுப்பறையில உங்க சக தோழிகளோடையும் தோழர்களோடையும் உங்க அறிவை பகிர்ந்துக்கிறீங்க. உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறீங்க. வெளியுலகம்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வகுப்பறை தான் உங்களுக்கு கத்துத்தருது. இப்படி உங்க வாழ்க்கை தரத்தையே மாத்த போற இந்த கோயில் மாதிரியான வகுப்பறைய இப்படி அலங்கோலப்படுத்தலாமா அப்படின்னு அந்த காவலாளி எடுத்து சொன்னதும் மாணவர்களுக்கு அப்போதுதான் உரைச்சது தாங்கள் பண்ண தப்பு. இல்லைங்க, இனிமே நாங்க இப்படி பண்ண மாட்டோம். எங்க வகுப்பறைய நாங்க பழையபடி மாத்துவோம் அப்படின்னு அவங்க அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து திரும்ப தம் பள்ளி வகுப்பறைய அழகா மாத்தினாங்க. நம்ம செஞ்சது பெரிய தப்பு. இனிமே இப்படி செய்யவே கூடாது. இருக்கிற நாட்கள்ல நல்லபடியா படிச்சு நிறைய மதிப்பெண் வாங்கி நம்ம பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போகணும். அதுதான் நம்ம ஆசிரியர்களுக்கு நம்ம கொடுக்கிற பெரிய பரிசு அப்படின்னு வெளியில போனாங்க. அந்த வருடம் வெளியேறிய மாணவர்கள்ல ஒருத்தர் பெரிய ஆணையரா ஆனாரு. ஆணையரா ஆகி அதே பள்ளிக்கூடத்துல ஒரு விழாவுக்கு தலைமை தாங்கவும் வந்தாரு. தன்னுடைய பள்ளி தனக்கு என்ன பாவிச்சது, தனக்கு என்ன கத்துக் கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்த அவர் புதுசா வந்த மாணவர்களோட பகிர்ந்துகிட்டாரு. என்னங்க, இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் நடந்திருக்கா? அந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.